தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய வார்த்தைகளை, சிலுவையில் அவர் உதிர்த்த அந்த வார்த்தைகளை தொடர்ந்து தியானித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அது பெரிய கிரியை செய்யும் என்று, ஒரு பெரிய நம்பிக்கை உண்டாக்கும் என்று, ஒரு உறுதிப்பாடு வரும் என்று நான் நம்புகிறேன். ஆதரவோடு கூடிய அவருடைய வார்த்தைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துகிறவருடைய வார்த்தைகள். நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்றும் எங்களோடு பேசுங்க ராஜா. இன்றைய நாட்களிலே தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசிக் கொண்டிருந்த நீர், இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாக பேசுகிறீர், உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பேசுகின்றீர். ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்திலே சிறை பிடித்து, அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் பட்ட அந்த வேதனைகள், சிலுவையிலே வெளியரங்கமாக அவருடைய வேதனைகளை, பாடுகளை அறிந்து கொள்ள முடிகிறது. பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்று சொல்லி அவர் வேதனையோடு கூட ஜெபம் பண்ணின போது அவருடைய வியர்வையெல்லாம் இரத்தத்தின் துளிகளாக தரையிலே சிந்திற்று என்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த பாத்திரம் என்ன? நம்முடைய பாவங்களினுடைய அழுக்கு, சாபங்கள், நம்முடைய சிட்சை. வெளி பாவத்தை அறியாத ஆண்டவர் அவைகளை ஏற்றுக்கொண்டுதான் அநேக வேதனைக்கு உட்பட்டார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் மிகவும் ஒடுங்கி போனார். அதன் வெளிப்பாடுதான் அவருடைய வியர்வை எல்லாம் இரத்தத்தின் துளிகளாய் மாறியது. அங்கேயே ரத்தம் சிந்த ஆரம்பித்து விட்டார். அவருடைய இரத்தத்தினால் தான் நமக்கு விமோச்சனம் கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அவர் பகிரங்கமாக அவமானப்படுத்தப்பட்டு, கபத்தா என்று சொல்லப்பட்ட தளவரிசைப்படுத்தின மேடையின் மீது பிலாத்து வந்து அமர்ந்து எல்லோருக்கும் முன்பாக நிறுத்தி பரியாசம் பண்ணப்பட்டு, குற்றவாளியாய் நிறுத்தப்பட்டு, கொரடுகளால் அடிக்கப்பட்டு, முட்கிரீடம் சூட்டப்பட்டு, கை கால்களை கட்டி, சிவப்பு நிற ஆடை தரித்து, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினார்களோ அதெல்லாம் பகிரங்கமான அவமானம். நம்மளை கூட சொல்லுவோம் இல்லையா, யாராவது நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, யோ மானமே போச்சுன்னு சொல்லுவோம்ல, எல்லாரும் முன்னாலும் நிறுத்தி மரியாதையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நாம் ரகசியமாய் செய்த பாவங்களுக்காக, நம்ம எல்லோருடைய குற்றங்களுக்காக நமக்கு வரவேண்டிய சிட்சையை, அவமானத்தை பகிரங்கமாக கபத்தா என்ற இடத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் அவருடைய தோள்களின் மேலே அந்த பாரமான சிலுவையை வைத்து, 150 கிலோ எடையுள்ள அந்த சிலுவையை ஆண்டவராகிய இயேசுவின் தோளின் மீது வைத்து சுமக்க வைத்து, எருசலேமின் வீதிகளிலே அவரை நடக்க வைத்து, கொல்கொதா என்ற மலையின் மீது அவரை அந்த சிலுவையில் அறைந்தார்கள். கபால ஸ்தலம் என்று அழைக்கப்பட்ட, அநேகரை சிலுவை சிட்சைக்கு உட்படுத்துகிற மயானம் போன்ற இடம் அது. அங்கேதான் அந்த சிலுவையிலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே அவர் தொங்கிக் கொண்டு அப்பொழுது சொன்ன அந்த வார்த்தைகள் தான் நாம் இந்த தினங்களிலே தியானித்து வருகிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்று நீ என்னுடனே கூட, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய். ஸ்திரீயே, அதோ உன் மகன், இதோ உன் தாய். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? நான் தாகமாயிருக்கிறேன். இதோ 6வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். முடிந்தது. முதல் 3 வார்த்தைகள் அவர் அதிக கேப் எடுத்துக்கொண்டு சில மணி நேர இடைவெளியிலே அவர் பேசினது. ஆனால் இந்த கடைசி வார்த்தைகளுக்கு வரும்போது, அதாவது கடைசி 3 வார்த்தைகள் முக்கியமாக உடனடியாக, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வேக வேகமாக சொல்லியதாகத்தான் நாம் பார்க்கின்றோம். நான் தாகமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னபோது, அவர்கள் அந்த காடியை ஈசோப்பின் தண்டிலே மாட்டி அவருக்கு கொடுத்தபோது, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை ஒப்புக் கொடுத்தார். என்றால் என்ன முடிந்தது? இட்ஸ் finished, done.
என்னது? மனிதர்களுக்கு வரவேண்டிய பாவ சிட்சையிலிருந்து விடுதலை காரியம் முடிந்திருக்கிறது. ரட்சிப்பின் காரியம் முடிந்துவிட்டது. கவனிங்க, இது நிமித்தமே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை முடிந்தது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆண்டவர் அவற்றுக்கு பரிகாரம் செய்து அதை முடிந்தது என்று சொன்னார். எனவே ரட்சிப்பின் காரியம் அங்கே முடிந்தது. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவதற்கு எதையுமே செய்ய வேண்டியதில்லை. நம்முடைய காணிக்கைகளோ, நம்முடைய தான தர்மங்களோ, நம்முடைய நீதியின் காரியங்கள் எதுவுமே அவசியமில்லை. விலை கொடுத்து வாங்க முடியாததுதான் ரட்சிப்பு. குற்றமில்லாத தூய இரத்தத்தை சிந்தி பாவ விமோச்சனத்திற்கான காரியத்தை சிலுவையிலே முடித்து விட்டார். ஆண்டவன்மாரை ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தியாகங்கள் செய்ய அவசியமில்லை, பலியிட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து உனக்காக செய்த சிலுவையின் தியாகத்தை நீ விசுவாசி. சிலுவையிலே உன் பாவங்களுக்கான பரிகாரம் செய்யப்பட்டு விட்டது என்று நம்பு. உன்னுடைய எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கிடைக்கும். நம்ம எல்லோரையும் விடுவிக்கிறதற்கு ரட்சிப்பின் காரியத்தை, பாவ விமோச்சனத்தை பரிபூரணம் செய்தார். உங்களுக்கு புரியுதாங்க? நாம பாவம் பண்ணி சாத்தானுக்கு விற்கப்பட்டு விட்டோங்க. அவனுடைய அடிமைத்தனத்திலே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் இந்த உலகத்தின் அதிபதியாக இன்னும் தொடர்ந்து கொண்டேதானே இருக்கிறான். இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையிலே தம்மை தாமே அர்ப்பணித்து விட்டாரோ, முடிந்தது என்று சொன்னார், அப்பொழுதே ரட்சிப்பின் காரியம் ஆயத்தமாகிவிட்டது. ஆகாரமோ ஆயத்தமாக இருக்கிறது, உண்ணுவதற்கே வருவதில்லை. எல்லாமே ஆயத்தம்தான், ஆனால் ஏற்றுக்கொள்வதில்லையே. அதற்காகத்தான் அவர் தாமதிக்கிறார். தம்முடைய இரண்டாவது வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாம் செய்ய வேண்டிய கிரியைகள் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆனால் இன்று நாம் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது மட்டும்தான். அவருக்குள்ளாக நம்பிக்கை வைப்பதுதான். என்னுடைய ஸ்தானத்திலே எனக்காக என் ஆண்டவர் மரித்தார் என்பதை விசுவாசித்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியை காண்பாய். எனவேதான் முடிந்தது. ரட்சிப்பின் காரியங்கள் எல்லாம் முடிந்தது. என்னுடைய பிதாவின் வேலையை முடிப்பதுதான் எனக்கு போஜனம் என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர். இந்த உலகத்திற்கு அவர் வந்தபோது இந்த சிலுவையின் தியாகத்திற்காகத்தானே, அந்த இலக்கை நோக்கித்தானே அவர் ஓடிக்கொண்டிருந்தார். பகலருக்கு மட்டும்தான் வேலை செய்ய முடியும், இதோ இருள் வருகிறது என்றார். இந்த 3.5 ஆண்டுகள் ஆண்டவர் செய்த காரியங்களை நாம் கவனித்தால் எத்தனை மனிதர்களை அவர் சொஸ்தமாக்கினார், விடுதலையாக்கினார். இன்னும் எத்தனையோ கூட்டத்தாருக்கு, சமுதாயத்திற்கு அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து விவரித்தார் என்பதையெல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். நீயும் நானும் மரணத்திற்கு பிறகு நித்திய நரகத்திற்கு போகாமல் பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாவதற்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தினார். ஒரு தேசத்தை விட்டு இன்னொரு தேசத்துக்கு போகணும்னா ஸ்டாம்ப் குத்தப்படணும்னு சொல்றோம் இல்லையா? எஸ், ஸ்டாம்ப் வைக்கப்பட்டாகிவிட்டது. பரலோகத்தின் உரிமை உனக்கு தரப்பட்டு விட்டது. உனக்கு உன்னுடைய டிக்கெட் புக்ட். நீ பரலோக ராஜ்யத்தின் வாரிசு என்கிற அந்த வாரிசுத்துவத்தை நீ பெற்றுக்கொண்டு விட்டாய். நம்புகிறாயா? நம்ப முடியலையே, ஏத்துக்கலையே. அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது இயேசுவின் சுவிசேஷம். நம்பினோர் எத்தனை பேர்? நம்பினோர் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். வற்புறுத்தி தேவன் யாரையும் ஒரு காரியத்தை செய்ய சொல்வதில்லை. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் என்று கைகளை நீட்டி என் செட்டைக்குள்ளாக வந்துவிடு. உன்னுடைய கண்ணீரை துடைக்கிறேன். இந்த உலகத்தின் சிரமங்களிலிருந்து உனக்கு விடுதலை தருகிறேன். இந்த பரலோக ராஜ்யத்திலே என்னோடே கூட உன்னையும் கூட அமர வைக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவர்கள் மரிக்க மாட்டார்கள், மரித்தாலும் பிழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இன்னும் நாம் விசுவாசிக்காமல் இருப்பதனால்தான் நாம் இன்றும் நம்முடைய பாவங்களுக்குள்ளாகவே இருக்கிறோம். கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன் என்பதை உணராமல் இருப்பதனால்தான் நாம் இன்னும் கூட அவருக்கு விரோதமாய் உலக பாவங்களுக்குள்ளாக மூழ்கினவர்களாக இருக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்து விட்டார். பிசாசானவனின் தலை நசுக்கப்பட்டது. மரணத்தின் முள் அன்று உடைக்கப்பட்டது. வாழ்நாள் முழுக்க மரண பயத்துக்கு வாரிசுகளாக இருக்கிற நம்மை விடுவிக்கிறதற்காக பிசாசு, அதாவது மரணத்தின் பலனை உடையவனை, மரணத்தினாலேயே ஜெயிப்பதற்காக அவரும் கூட இரத்தத்தினால் மாம்சத்தினாலும் இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற விஷயத்தை விசுவாசித்தால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களுக்கு எந்த ஆக்கினி தீர்ப்பும் இல்லை. நாம் இந்த உலக பிரகாரமான மரணத்துக்கு ஆட்படலாம். ஆனால் அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கின்றவர்கள், அவருக்குள் விசுவாசத்தோடு இருக்கின்றவர்கள், மகிமையின் சரீரத்திற்குட்பட்டு யுகயுகமாய் தலைமுறை தலைமுறை தோறும் ஜீவிக்கின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அனுதின தியானத்திலே ஏறக்குறைய 1000 நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். தினந்தோறும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் அருளிய இந்த ரட்சிப்பை சொந்தமாக்கிக்கிட்டீங்களா? இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று சொன்ன பவுலைப் போல, நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை என்னில் அன்பு கூர்ந்து தம்மைத்தாமே எனக்காக அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தோடு கூட தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாழ்கிறீர்களா? எல்லாம் முடிந்துவிட்டது, நான் செய்ய வேண்டியவைகளை செய்துவிட்டேன், நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நினைத்து என் செட்டைகளுக்குள் வாருங்கள். பிசாசானவனுக்கும் அவனுடைய தந்திரங்களுக்கும் ஏமாந்து போகாதீர்கள். அவன் விழுந்து போன சத்துரு, அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக இன்றும் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு நேராய் தினம் முழுக்க தம்முடைய கைகளை நீட்டி அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். உன்னுடைய சிட்சையை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உன்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர், உன்னுடைய பாவத்திற்கு விமோச்சனம் கொடுத்த ஆண்டவர், உன்னை விடுவித்து ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தின் வாரிசாக ஆக்கினவர், உன்னை முழுமையாய் நேசிக்கிற இயேசுவின் அன்பை புறக்கணிச்சிடாதீங்க. என் வாழ்நாளிலே ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்ட சில நாட்களிலேயே நான் ஒருவேளை எதிர்க்க துணிந்தேன். ஆனால் அதற்கு மேலாக அவருடைய அன்புக்கு முன்பு நான் கட்டப்பட்டு விட்டேன். இவ்வளவாய் நேசித்து அவருக்கு எதிர்த்து நின்றாலும், அவரை விசுவாசிக்காமல் போனாலும், என்னை நேசித்து எனக்காக தம்மையே பலியாக்கின ஆண்டவரின் சுவிசேஷத்தை நான் கேட்டபோது, அவருடைய சந்நிதியிலே முழங்கால் படிட்டு ஜெபித்த போது, அவருடைய தரிசனத்தை நான் பெற்றுக்கொண்ட போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. என்னுடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், எனக்காகத்தான் அவர் காயப்படுத்தப்பட்டார், நம்முடைய பாவங்களுக்காக அவர் அன்று ஒடுக்கப்பட்டார், நம்முடைய பாவ நிவாரண பலி எல்லாம் அன்று அவர் மீது சுமத்தப்பட்டது. பலி என்பது ஆயத்தம். இதை ஏற்றுக்கொண்டால் அற்புதங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில தோற்றுப்போன சத்துருவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலக இச்சைகளுக்கும் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கரைபட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து, இந்த சரீரத்திலிருந்து மகிமையின் சரீரத்தை பெற்ற வாழ்க்கைக்குள்ளே, பரலோக ராஜ்யத்தின் வாரிசு என்ற அந்த வாழ்க்கைக்குள்ளே நம்மை அழைத்துச் செல்ல ஆண்டவர் செய்த சிலுவையின் தியாகம் முடிந்து விட்டது. எத்தனையோ தரம் இந்த சிலுவையின் சுவிசேஷத்தை கேட்டு ஆயத்தமாக இருக்கிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி போட்டுக் கொண்டே இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இது ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். நம்முடைய சுவாசம் நம்மை விட்டு பிரிவதற்கு முன்பு, இந்த உலகத்தின் இந்த யாத்திரையை நாம் முடிக்கிறதற்கு முன்பே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக உண்மையாய் ஏற்றுக்கொண்டு, என்னுடைய ஸ்தானத்தில் எனக்காக மரித்த என் ஆண்டவரே, உம்முடைய சாட்சியா இந்த உலகத்திலே நான் வாழ்வேன், உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசாக நிரந்தரமாய் உம்மோடே கூட நான் இருப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். அநேக ஆச்சரிய காரியங்களை நாம் வாழ்க்கையில் பார்க்க முடியும். ஏசப்பா எவ்வளவாய் நம்மை நேசித்தார். ஒரே தடவை நமக்காக அவர் பலியாகி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும், எல்லா மனிதருக்காகவும், ஒவ்வொருவருக்காகவும் தம்முடைய உயிரை பலியாய் தந்தார். அவரிடத்திலே விசுவாசம் வைக்கிற எல்லோருக்கும், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோருக்குமே அவர் நம்முடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை அருளி செய்திருக்கிறார். இயேசுவே, நீ இவ்வளவாய் அன்பு கூர்ந்து எனக்காக சிலுவையிலே மரித்து என்னுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்த கிறிஸ்துவே,
நானுமே விசுவாசிக்கிறேன் என்று தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளலாமா? ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, சிலுவையே என் சரணம் என்று அன்று பக்தர்கள் பாடினது போல, சிலுவையில்தான் எனக்கு விடுதலை உண்டு, பாவ விமோச்சனம் உண்டு என்று, சிலுவையில்தான் என் ஆண்டவர் எனக்காக பலியாகி என்னுடைய பாவங்களுக்கான பரிகாரமாகி எனக்கு அற்புதமான புதிய வாழ்க்கையை அருளிச் செய்திருக்கிறார் என்று விசுவாசிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுங்க ராஜா. ஆயத்தம் செய்து வைத்திருக்கிற ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு விசுவாசத்தை எங்களுக்கு அருளிச் செய்யுங்க தகப்பனே. இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசிப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்பதற்கு, உம்மை எங்கள் இருதயத்திற்குள் வரவேற்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த அனுதின தியானத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் நிறைந்தவர்களாய் உம்முடைய ராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் வாரிசுகளாக உம்மோடே கூட அமருகிற கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும் தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற அனைவருக்கும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இன்னும் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லையா? உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையா? தயவுசெய்து உடனே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை உங்கள் இருதயங்களிலே சேர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாருங்கள், அதோடு கூட ஆலோசனைகள் தேவைப்பட்டால் 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாரங்களை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாளை குட் ஃப்ரைடே அல்லவா? அதாவது ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட நாள். அதை நாம் நினைவு கூர்ந்து, இன்று அவர் சிலுவையில் இல்லாவிட்டாலும் அன்று அவர் செய்த தியாகம், அதனுடைய தாக்கம் இன்னுமே நாம் பெற்றுக்கொண்டே வருவதனாலே அவருடைய சிலுவை நாம் தியானிக்கப் போகிறோம். ஐஸ்வர்யா மஹாலிலே ஆண்டவருக்கு சித்தமானால் காலை 8 மணி முதல் நாம் அந்த ஆராதனையை நடத்தவிருக்கிறோம். அன்று காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 வரை ஆண்டவர் சிலுவையிலே இருந்தார். நாம் கொஞ்ச நேரமாவது ஆராதிக்கும்படி சென்னை மற்றும் சென்னையின் சுற்று வட்டாரங்களிலே இருக்கிறவர்கள் வாருங்கள். வர முடியாதவர்கள் கூடுமானால் உங்களுக்கு அந்த ஆராதனையை லைவில் தர முயற்சி செய்கிறோம், அதை பாருங்கள். அதேபோல ஈஸ்டர் ஆராதனையும் கூட ஐஸ்வர்யா மஹாலில்தான் காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறவிருக்கிறது. வந்து பங்கு பெறுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய மகா கிருபையினாலே வருகிற நாட்களில் அநேக இடங்களில் நாம் கெட் டுகெதர் மீட்டிங்ஸை ஏற்பாடு செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய டிவி ஊழியங்கள் மற்றும் சோசியல் மீடியா ஊழியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.